எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? உன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு நாய் பூனை இதுக்கெல்லாம் தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? நீ கட்டி இருக்கிறத கொண்டு போய் தண்ணி காட்ட மாட்டியா? சோறு கொடுக்க மாட்டியா? அதுக்கு ஓய்வு நாள்னு பேசாமல் இருப்பியா? ஒரு மிருகத்துக்கு மேலே காட்டுற அந்த ஒரு பரிவை கூட மனுஷனுக்கு காட்ட மாட்டேங்கிற 18 அப்புறம் சொல்கிறாரு பாருங்க இதோ 16ஆம் வசனம், இங்கே தான் ரொம்ப முக்கியமான வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய, இங்கே வந்துருச்சு பாருங்க, 18 வருஷமா சாத்தான் கட்டியிருந்தானா, ஆனால் இவள் யாராம்? ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்கிறார். ஓய்வு நாளில் நான் என்னையா பண்ணுறேன்? நீ மாட்டை அவிழ்த்து விடுற மாதிரி நான் இவளை அவுத்து விட்டேன் அப்படின்றார். மாட்டுக்கு நீ தண்ணி காட்டுற மாதிரி சோறு கொடுக்குற மாதிரி நான் இவளுக்கு ஒரு நன்மை செய்தேன், இதை செய்யக்கூடாதா? மாய்மாலக்காரன் என்றாரு. ஆபிரகாமின் குமாரத்தி இவள் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்கிறோமே, அதில் சுகமும் இருக்கிறது. இருக்கிறீங்களா? இதை நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சுகம் இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியானராகிய நமக்கு உண்டாயிருக்கும்படியாக. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கணும்னா சுகமும் நம்முடைய சொத்து. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட காரியம் சுகம். சுகத்தை நம்புறது சிலருக்கு அவ்வளோ கஷ்டம் பாருங்க. என்ன சுகம் இருக்கும்னு கிண்டல் பண்ணுறது. அதை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வியாதியாக்கி 10 நாளில் செத்து போய்டுவேன்னு சொல்லி பாருங்கள், உடனே சுகத்தை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணி பிரதர் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாது யாரையாவது கூப்பிட்டுவாங்க, பரவாயில்ல அந்த பிரசையார் வந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரசையார் வந்தாலும் பரவாயில்ல, சபையே எல்லோரும் சேர்ந்து எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, 10 நாளில் செத்துருவேன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சுகத்தை விசுவாசியாத ஆளுகளை குயிக்காக திருத்திடலாம். நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் வியாதிகள்லாம் நிறைய பார்க்குறோம், ஆனால் நான் இந்த உலகத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தது எதுக்காக? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கும் தருவதற்காக மரித்தார். பிள்ளைகளின் அப்பம் என்று அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சோத்தை நம்புறதுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்கள். இப்போது ஏன்னா கிளீனாக தெரியுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது. ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவள், அவளை அவிழ்த்து விடுறது தானே நியாயம் அப்படிங்கிறாரு. அவள் இப்படி இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சுகத்தை கேரண்டி பண்ணுதே, அவள் இப்படி இருக்கக்கூடாதே என்கிறார். இருக்கீங்களா?